Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு 10 நிமிஷத்தில் இது செஞ்சு கொடுத்துடலாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே போல் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த பவுடர் மட்டும் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா காலையில் டைமில் நம்ம சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம அந்த மசாலா பவுடர் அரைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்தது அதே கடாயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் ஆட் பண்ணி இதையும் நல்லா செவக்க நம்ம வறுத்துக்கலாம். இது வறுந்த பிறகு இது கூடவே 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுந்துடுச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் தனியாக நான் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் வரமிளகாயோடு சேர்த்து நீங்கள் வறுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 20 பல்லு பூண்டு ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக நம்ம வதக்கிக்கலாம். அதாவது அதில் ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா செவக்க வறுத்துட்டிங்கன்னா நமக்கு பவுடராக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்குது பெரிய பல்லு பூண்டு. இதை 2ஆக கட் பண்ணி போட்டிருந்தா சீக்கிரம் ட்ரையாக வதங்கியிருக்கும். நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பவுடராக அரைக்க முடியல, பட் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் செய்கிறேன், அதனால் பரவாயில்ல. நீங்கள் இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதா பூண்டு நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. அதாவது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அப்போ நீங்கள் அரைச்சிங்கன்னா பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கும். அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான டைமில் நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இது தாளிக்கிறதுக்காக அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடான பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை அலசி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும். அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது வதங்கும் போதே மசாலாவும் நான் அரைச்சி வச்சுட்டேன். அடுத்ததாக பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 25 நம்பர்ஸ் அளவுக்கு பீன்ஸ் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ் ரைஸ் தான் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதில் ஆட் பண்ணுற காயோட அளவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவேன், ரைஸ் கம்மியாக ஆட் பண்ணுவேன். அதனால தான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. மசாலா ஆட் பண்ண பிறகு 5 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கி விட்டாலுமே அதோட ஃப்ளேவர் இறங்கி காய் நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நம்மளோட காய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நான் 2 கப் அளவுக்கு வடித்த சாதம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆர்டினரி குக்கிங் ரைஸ் தான். நீங்கள் தேவைப்பட்டால் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மசாலா நல்லா கலந்து வரும். சாதம் ரொம்ப குழஞ்சி போகாமல் இது போல் உதிரியாக வடிச்சிட்டாலுமே நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பூண்டு நிறைய ஆட் பண்ணியிருக்கும். அதோட மசாலா டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இறக்கும்போது நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் சீக்கிரம் ரெடி பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. 10 நிமிஷமே போதுங்க இதுக்கு. அந்த பவுடர் மட்டும் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்து விருப்பப்பட்ட வெஜிடபிளோட ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் மீதி வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அது மட்டும் இல்லை, நம்ம எது சமைச்சாலும் டேஸ்டியாக இருக்கணும்னா ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். இதுதாங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா சமையலுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.